கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, ஹல்லேலூயா, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. தேவனை பின்பற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது 1 முதல் 16 ஆகிய வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்க வீட்டுல கையில பைபிள் இருந்துச்சு அப்படின்னா, வேதத்தை தியானிக்கும் போது நீங்க கையில பைபிள் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், எடுத்து வைத்துக் கொள்ளலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 16 ஆகிய வசனங்களில் நாம் தியானிப்போம். 16 வசனம் இருக்கு. தேவனை பின்பற்ற வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும்? ஒருவேளை நீங்க டைரியில நோட் பண்ணா நோட் பண்ணிக்கலாம். தேவனை பின்பற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தேவனை பின்பற்ற வேண்டும் என்றால் முதலாவது அன்பு. உங்க வீட்டுல டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வைத்துக்கலாம். முதலாவது அன்பு. ஒரு குடும்பத்திலே தேவனை பின்பற்ற வேண்டும், அப்ப நாங்க என்ன செய்யணும்? அதுக்காக உள்ள செய்தி நான் மறுபடியும் சொல்லிட்டேன். தேவனை நான் பின்பற்ற வேண்டும்பா, நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த செய்தி. முதல்ல அன்பு கூற வேண்டும். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்போ கம்ப்ளைண்ட் எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, நிறைய வீட்டுல அன்பு இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும் அப்படின்னா அன்பா வாழணும். அது முதல் பாயிண்ட். 3ஆவது வசனம் வாசிங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. பரிசுத்தவான் எப்படி வாழணும்? அடுத்தாப்புல, இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாரும் பரிசுத்தவான். பரிசுத்தவான் எப்படி வாழ வேண்டும்? அடுத்த பாயிண்ட். வேசித்தனம் இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது, பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. என்னெல்லாம் சொல்றார் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல பரிசுத்தவானா வாழணும் அப்படின்னா அங்க வேசித்தனம் இருக்கக்கூடாது. 2வது அசுத்தம் இருக்கக்கூடாது. 3வது பொருள் ஆசை. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே எந்த பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னா, ஒண்ணு வேசித்தனத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க, அப்படி இல்லைன்னா அசுத்தத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க, அப்படி இல்லைன்னா பொருள் ஆசைக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. ஒரு குடும்பத்திலே தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, மறுபடியும் சொல்றேன், உங்களுக்காக தான் இந்த செய்தி. ஏன்னா தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னு சொல்லி இப்ப நினைக்கிற குடும்பங்கள்லாம் ரொம்ப கம்மி. எனக்கு காலையில் இன்னைக்கு கடன் பிரச்சனை இருக்கு, என் பையன் எப்படி இருக்கான், என் கணவர் எப்படி இருக்காரு, என் குடும்பம் எப்படி இருக்கு, அது அர்ஜென்ட்டு பிரச்சனை, வீட்டுல தேவைகள், இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நான் தேவனுக்கா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்திலே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கும் தேவ ஆவியானவர் பேசுவார். முதல்ல அன்பு கூறணும். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். உங்க வீட்டுல நீங்க கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து நோட் பண்ணி வைத்துக்கலாம். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அது முதல் பாயிண்ட். 2வது பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ பரிசுத்தவான் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வேசித்தனம் இருக்காது, அசுத்தம் இருக்காது, பொருள் ஆசை இருக்காது. அப்போ ஒரு குடும்பத்துல பரிசுத்தவான வாழன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா அவங்க இப்படிலாம் இருப்பாங்க. 2வது பாயிண்ட் என்னன்னா பரிசுத்தவான். அடுத்தாப்புல
அப்படியே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, அப்படின்னா அது கூட சேர்ந்த பாயிண்ட். அப்படியே வம்பும் புத்தினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஒருவேளை யாராவது வம்பு பேசுறாங்களா, புத்தினமா பேசுறாங்களா, பரியாசம் பண்றாங்களா, தகாதவைகளை பேசுறாங்களா, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்போ 1ல இருந்து கரெக்டா 4 வசனம் நம்ம தியானிச்சிருக்கோம். நம்மளை யாராவது வம்பு பேசுறாங்களா, இல்ல தேவையில்லாம பேசுறாங்களா, பரியாசம் பண்றாங்களா, தகாத வார்த்தைகளை பேசுறாங்களா, நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் செய்யணும். சரி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லி தரேன். கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பு கூறுறோம், பரிசுத்தமான வாழ்றோம். சில நேரத்திலே மற்ற ஜனங்கள்கிட்ட பழகும்போது அவங்களுக்குள்ள என்னென்ன சுபாவம் இருக்கு அப்படின்னா வம்பு, புத்திரமான பேச்சு, பரியாசம், தகாதவைகள் இப்படிலாம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம நிற்கும்போது அடிச்சோம்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அதே நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தவானுக்கு ஏற்றபடி வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை இந்த 3மே அங்கே உள்ள என்டர் ஆகக்கூடாது. அப்போ 1ல இருந்து 4 ஆகிய வசனங்களை தியானித்து இருக்கிறோம். அடுத்தாப்புல 5வது வசனம் விக்கிரகாராதனை. அடுத்தாப்புல அசுத்தனாவது விக்கிரகாராதனைக்காரராகிய பொருளாசை. இதுல ஒரு 3 பாயிண்ட் வருது. விக்கிரகாராதனைக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது 3 பாயிண்ட். 1 விக்கிரகம், 1 அசுத்தம், 1 பொருளாசை. இந்த 3 உள்ள இருக்கும்போது இவர்களை குறித்து வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ விக்கிரகாராதனை, அசுத்தம், பொருளாசை இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, ஒன்று விக்கிரகாராதனைக்குள்ள போயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா அசுத்தமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பொருள் ஆசையில சிக்கி பல காரியத்துல அடிமையா இருப்பாங்க. அதுல இருந்து ஒரு மனுஷன் மனம் திரும்பணும். அப்போ கடைசி காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை பின்பற்ற வேண்டும் என்றால் அன்பிலே நடந்து கொள்ளணும். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமோ, அசுத்தமோ, பொருளாசையோ இருக்கக்கூடாது. வம்பு, புத்திரமான பேச்சு, தகாதவைகள், தேவையில்லாத காரியங்கள் அதெல்லாம் விட்டுட்டு விலகிடணும். ஸ்தோத்திரம் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் விக்கிரகாராதனை, அசுத்தம், பொருளாசைக்காரங்களாம் பரலோகத்துல போக முடியாது. அடுத்தாப்புல 6வது வசனம் இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சரி, இன்னைக்கு செய்தி எங்கேருந்து ஆரம்பிக்கு அப்படின்னா முதல்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு இருந்தாலும் சில வசனங்களை நம்ம கொஞ்சம் ஆழமா சொல்லும்போது அது மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. 6வது வசனத்திலே ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அது கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு குடும்பத்துல ஜனங்களை எப்படி ஏமாத்துவாங்க அப்படின்னா பொருளாசையில ஏமாத்திடுவாங்க, அசுத்தத்துல சில குடும்பத்துல சிக்கி கொள்வாங்க, விக்கிரகாராதனையில சிக்கி கொள்வாங்க. சில குடும்பத்துல இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே, வீண் வார்த்தை, அந்த வீண் வார்த்தையில எதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த பொருளாசை, விக்கிரகாராதனை, அசுத்தம், வம்பு, புத்தினமான பேச்சு, பரியாசம், தகாதவைகள் எந்த ஒரு காரியமும் அங்க உள்ள வரக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகணும். ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த வசனம் தான். எந்த வசனம்? ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. சில குடும்பத்துல, நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இந்த வீண் வார்த்தைகளிலே சிக்கி கொள்வாங்க, அப்புறம் மோசம் போயிடுவாங்க, அப்புறம் எங்களை ஏமாத்திட்டாங்க வச்சுட்டாங்க சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இது நிறைய குடும்பத்துல நார்மலா நடந்துட்டு இருக்கும். என் வாழ்க்கையில நடந்திருக்கு. நான்லாம் ஏமாந்துருக்கேன், நான்லாம் அழுதுருக்கேன், நானே அழுதுருக்கேன். அதனால ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அதுல சில எக்ஸாம்பிள் சொல்றேன். சில வேலைக்காக லஞ்சம் கொடுத்துருக்காங்க, சில நபரை நம்பி ஏமாந்து போயிருந்தாங்க, வாழ்க்கையை தொலைச்சிக்கிடுறாங்க. சில ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துருந்தாங்க, கூட இருக்கிறவங்க நம்பி ஏமாந்துருந்தாங்க.
பக்கத்து வீட்டில் நம்பி சில குடும்பத்தில் ஏமாந்துருதாங்க. கூடயே இருப்பாங்க, ஏமாத்திடுவாங்க. இதெல்லாம் லாஸ்ட்டு பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 7வது வசனத்திலே அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். இந்த மாதிரி பாவத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கூட நம்ம பங்காளிகளா இருக்கக்கூடாதான். நம்ம கிறிஸ்து தான் நமக்கு பங்கு. நமக்கு ஒரே பங்கு யாருன்னா கிறிஸ்து தான். நம்ம எல்லாரும் பரலோகத்துல போகிறோம். பரலோகம் தான் நமக்கு பங்கு. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு பங்கு. வீண் வார்த்தை பேசுறவங்களோ, ஏமாத்துறவங்களோ, பொருளாசையில் இருக்கிறவங்களோ, விக்கிரகாரங்கள் இருக்கிறவங்களோ, அசுத்தத்தில் இருக்கிறவங்களோ, வம்பு பேசுறவங்களோ, தகாத வார்த்தைகள் பேசுறவங்களோ, பரியாசம் பண்றவங்களோ, புத்தினமான பேசுறவங்களோ அவங்கள நமக்கு பங்கு கிடையாது. அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். 8வது வசனத்திலே முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க அப்படிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இருளா வாழ்ந்தீங்க, சில பாவத்துக்குள்ளே அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தீங்க. ஆனா இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். 2வது பாயிண்ட் என்னன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பாவத்துக்குள்ளே அடிமைத்தனத்துக்குள்ளே இல்லாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அது 2வது பாயிண்ட். முதல் பாயிண்ட் என்னன்னா, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், 1வது வசனம். 8வது வசனம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இது 2வது பாயிண்ட். 9வது வசனம் வாசிங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இன்னைக்கு ஆவிக்குரிய கனி நிறைய குடும்பத்துல காணும். அதனாலதான் வீட்டுக்கு வீடு டைவர்ஸ், புருஷ மண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே தகாத சில கெட்ட வார்த்தைகள், தூசணமான வார்த்தைகள், இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா ஆவியின் கனி இல்லாம இருக்கு. ஒரு வீட்டுல ஆவியின் கனி இருக்கும்போது அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், தயவு இருக்கும், நற்குணம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும். ஆவிக்குரிய 9 கனியுமே சில வீட்டுக்குள்ள இருக்கும். ஆனா சில நபர்கள், சில குடும்பத்திலே, சில வீட்டுக்குள்ளே அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆவியின் கனி இல்லாத சில குடும்பங்கள் உண்டு. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும் அப்படின்னா, விபச்சாரம் இருக்கும், வேசித்தனம் இருக்கும், அசுத்தம் இருக்கும், காமவிகாரம் இருக்கும், விக்கிரகாராதனை இருக்கும், பிள்ளி சூனியம் இருக்கும், பகைகள் இருக்கும், விரோதங்கள் இருக்கும், வைராக்கியங்கள் இருக்கும், கோபங்கள் இருக்கும், சண்டைகள் இருக்கும், பிரிவினைகள் இருக்கும், மார்க்க பேதங்கள் இருக்கும், பொறாமைகள் இருக்கும், கொலைகள் இருக்கும், வெறிகள் இருக்கும், களியாட்டுகள் இருக்கும். 17 சுபாவங்கள். மாம்சத்தினுடைய கிரியைகள் 17 சுபாவங்கள். ஆவியின் கனி 9 கனி, மாம்சத்தின் கிரியைகள் 17 கேரக்டர். சில குடும்பத்திலே ஆவியின் கனியில இருப்பாங்க, சில குடும்பத்திலே மாம்சத்தின் கனியில இருப்பாங்க. மாம்சத்தின் கனி எங்கெல்லாம் இருக்கோ அவங்க இருக்கிற இடத்திலே முதல் பாயிண்ட் என்னன்னா, சமாதானம் இருக்காது. ஆவியின் கனி இருக்கிற இடத்திலே சமாதானம் இருக்கும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இப்போ ஆவியின் கனி இருக்கிற குடும்பங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது நீங்க கேள்வி கேட்டால் ஆன்சர் என்ன அப்படின்னா, சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்போ ஆவிக்குரிய கனி உள்ள பிள்ளைகள் எப்படி வாழ்வாங்க அப்படின்னா, சகல நற்குணத்துல வாழ்வாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். 2வது நீதியில இருப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். 3வது உண்மையா இருப்பாங்க, உண்மையிலும் விளங்கும். அப்ப ஆவிக்குரிய 9 கனி இருக்கிற குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியும். எப்படி வாழ்ந்தால், எப்படி இருந்தால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அவங்க சகல நற்குணத்துல இருப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். நீதியா நடப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். உண்மையா இருப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். 10வது வசனம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை தானா,
இல்ல ஏனோ தானம் சொல்லி வாழ்றாங்களா, இல்ல ஏனோ தானம் சொல்லி இருக்கிறாங்களா என்பதை கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பாருங்க. கடையில போய் ஒரு 1/2 லிட்டர் பாக்கெட் பால் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்குள்ள டேட்டா 1 நாள் தாங்குமா 2 நாள் எக்ஸ்பிரியான்னு சொல்லி கேட்பாங்க. ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கும்போது கேட்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சூழ்நிலை. அப்போ ஒரு பால் வாங்கும்போது ஃப்ரெஷ் பாலா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு மனுஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்க பழகுற நபர் அவங்க எப்படிப்பட்டவங்க அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். 11ஆம் வசனம், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியை அப்படின்னா என்னன்னே அர்த்தம் அப்படின்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வரைய 17 சுபாவங்கள். அந்த 17 சுபாவம்னா இப்ப வாசித்தேன், அதைத்தான் நான் மறுபடியும் வாசிக்கணும். ஒரு 17 சுபாவம் என்னன்னா விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாரணை, பிள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இந்த 17 சுபாவங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். இப்படி ஒருவேளை யாராவது கனியற்ற அந்த சுபாவத்துல இருக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கு உடன்படாமல், அந்த கிரியைகளுக்கு உடன்படாமல். யாரெல்லாம் மாம்சத்திலே அசுத்தத்திலையும் பாவத்துக்குள்ளேயும் கோபத்திலையும் எரிச்சலையும் பொறாமையிலையும் பிரிவினையிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு உடன்படாமல். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் வாசிக்க, ஏன்னா சில குடும்பத்துல என்னன்னே தெரியாது. கையில பைபிள் இருந்தா எடுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கனியற்ற அந்தகார கிரியைகள்னா என்ன. முதல்ல நிப்பாட்டி வாசிக்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். சில வீட்டுல விபச்சாரத்திலே இல்ல வேசித்தனத்திலே இல்ல அசுத்தத்திலே காம விகாரத்திலே மூழ்கிடுவாங்க. அந்த குடும்பத்தெல்லாம் மாம்சத்தின் கிரியைகளே சிக்கப்பட்ட நிலைமை. அடுத்தாப்புல விக்கிரகாராதனை, பிள்ளி சூனியம், பகைகள். விக்கிரகாராதனை இருக்கும்போது அவங்க விக்கிரத்துல கிடக்குறாங்க. பிள்ளி சூனியம், மாந்திரியம் பண்ணிட்டு இருப்பாங்க. பகைகள், பேசாம சண்டை போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அன்பே இருக்காது. விரோதங்கள், எங்க விரோதம் இருக்கோ அங்க சகல துர்ச்செயல்களும் உண்டு. அங்க பிசாசு தான் உள்ள இருப்பான். அதனால அந்த இடத்துல நமக்கு வேலை இல்லை. அப்ப கனியற்ற அந்தகார கிரியைகள்னா என்ன அப்படின்னா எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறது, அப்புறம் அப்படியே பிரிஞ்சு போறது, அப்புறம் பேசாம இருக்கிறது. சில வீட்டுல கல்யாணம் முடிச்சு போனதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா புருஷன் முன்னாடி சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில பார்த்தா நிம்மதியா இருக்குது. யாரோ ஒருத்தங்க எங்கேயோ இறங்கி போனா மட்டும்தான் ஒரு குடும்பம் இருக்கும். அதே நேரத்திலே கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்னன்னே அர்த்தம் அப்படின்னா ஒரு வீட்டுல புருஷன் முண்டாட்டி இருக்கிறாங்க. கணவர் ஒரு விபச்சார பாவத்துக்கு போயிட்டாரு. அப்ப மனைவி அந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். வாழ்க்கை ஒரே மேரேஜ் தான். புருஷன் முண்டாட்டி அப்படின்னா ஒரே குடும்பம் தான். விபச்சாரம் பண்றவன் மதிகட்டவன், 2ஆம் மரணமாகி அக்கினி கடல் தண்டனைக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டுல மனைவி இருந்தால் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அப்படின்னா அவைகளை கடிந்து கொள்ளணும். எவைகளை அப்படின்னா புருஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கடிந்து கொள்ளணும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு. சில குடும்பத்துல ஃப்ரெண்டுன்னு பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா விபச்சாரத்திலே பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கேட்டா என் ஃப்ரெண்டு நல்லவங்க அப்படிம்பாங்க. விபச்சாரம் எந்த இடத்துல இருக்கோ கனியற்ற அந்தகார கிரியை அவைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளணுமா. அப்போ நமக்கு பரிசுத்தமான வாழணும்னு நினைச்சாச்சு, நம்ம தேவனை பின்பற்றணும், நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னா
பரிசுத்தமா நடக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளையா நடக்கணும், நம்ம அன்பு கூறணும், நம்ம அன்பில நடந்து கொள்ளணும், நம்ம பரிசுத்தமான வாழணும், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையா வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும்னே அப்படின்னா, எங்கேயாவது அசுத்தமான காரியம் இருக்கா, அருவருப்பான காரியம் இருக்கா, தீட்டான காரியம் இருக்கா, இல்ல விபச்சாரம் நடக்கா, வேசித்தனம் இருக்கா, விக்கிரகாரம் இருக்கா, பிள்ளி சுனி இருக்கா, பகைகள் இருக்கா, விரோதங்கள் இருக்கா, வைராக்கியங்கள் இருக்கா, இவைகளை கடிந்து கொள்ளணுமா. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளணுமா. அப்ப எதனை கடிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஒரு வீட்டுல பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பிரிவினை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அப்படின்னா, சில வீட்டுல விபச்சாரம் நடக்கு, சில வீட்டுல அந்த தாய்மார்கள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. கணவர் பார்த்தா மனம் திரும்பவே மாட்டாரு, அவங்க வீட்டுல பார்த்தா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா வேசித்தனத்துக்கு விலகி ஓடணுமா. வேசித்தனம் இருக்கிற இடத்துல சகல அருவருப்பு இருக்கும், அங்க விபச்சார ஆவி இருக்கும், வேசித்தன ஆவி இருக்கும், அசுத்தாவி இருக்கும், பொல்லதாவி இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்னு நினைச்சாச்சுனாலே கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, களியாட்டுகள், தேவையில்லாத விளையாட்டுகள், களியாட்டுகள், சீட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஆன்லைன்ல போய் பணம் கட்டி என்னெல்லாம விளையாட்டு இருக்கு, எதெல்லாம விளையாண்டு பணத்தை ஃபுல்லா நாசமாக்கிடுவாங்க. அந்த வீட்டுல மனைவி இருந்தா கடிந்து கொள்ளத்தான் செய்வாங்க, அந்த வீட்டுல பையன் இருந்தா கடிந்து கொள்ளதான் செய்வான், அந்த வீட்டுல பெரியவங்க வயசான பாட்டி தாத்தா இருந்தா கடிந்து கொள்ளதான் செய்வாங்க. கீழ்படிஞ்சா ஆசீர்வாதம், இல்ல நாங்க கீழ்படிய மாட்டோம், நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம் அப்படின்னா அந்த வீட்டுல தேவனோட கோபம் தான் இருக்கும். கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள் இதெல்லாம் எங்க இருக்கோ அந்த அந்தகார கிரியைகளுக்கெல்லாம் கடிந்து கொள்ளதான் செய்யணும். அவங்களோட கலந்து கொண்டால் நம்ம வீடு ஆசீர்வாதமா இருக்காது. நம்ம வீடு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா வாழ்றானா அந்த குடும்பத்தை கடிந்து கொள்ளதான் செய்யணும். குடும்பம் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அதனால சில செய்திகளை கேட்கும்போது நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி அறிந்து கொள்ள கண்டிப்பா அந்த செய்தியில முடியும். ஏன்னா நிறைய வீட்டுக்குள்ள எப்படி வாழ்றாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றாங்க. அவங்க கூட போய் சிநேகமா இருந்தா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்காது. ஹல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களால் ஒளிவிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவர்களால் ஒளிவிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், தேவன் நமக்கு நல்லா கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம சில நேரத்திலே இந்த மாதிரி கிரியைகளோடு பங்கடையாமல் அதுல இருந்து வெளியில வந்து அவர்களை கடிந்து கொண்டு வெளியே வரணும். அவர்களால் ஒளிவிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமா இருக்கிறது. 13வது வசனம் வாசிக்க போறேன். அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு, எவைகளெல்லாம் கனியற்ற அந்தகார கிரியைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். நியாயத்தீர்ப்பு நாள்ல எல்லாம் வெளியரங்கமாயிரும். யாரு எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓடவே முடியாது. வெளியரங்கமா இருக்கிறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இங்கே நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைய வாழ்ந்தாச்சு அப்படின்னா நம்ம நியாயத்தீர்ப்புல அழகா அங்க நிக்கவே மாட்டோம், நேரா பரலோகத்துல போயிடலாம். அப்படி இல்லைன்னா தண்டனைக்குள்ள போய் சேர்ந்துருவாங்க. வெளியரங்கமா இருக்கிறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இப்ப நம்ம இந்த பூமியிலே நம்ம தேவனுக்கு பிரியமானபடி மனம் திரும்பி வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். 14வது வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறாரே. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருங்காரு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்படின்னா, சிலவங்க பாவ வாழ்க்கையிலே மரித்த நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் அவங்க தப்பா வாழ்றாங்க, அவங்க அசுத்தத்துல கிடக்காங்க, விபச்சாரத்துல கிடக்காங்க, விக்கிரகாரங்க இருக்கிறாங்க.
அவங்க பகையா இருக்காங்க, வைராக்கியமா இருக்காங்க, சண்டை பண்றாங்க, பிரிவினையா இருக்காங்க. அவங்களுக்குள்ள மார்க்க பேதங்கள் இருக்கு, பொறாமைகள் இருக்கு, கொலைகள் இருக்கு, வெறிகள் இருக்கு, களியாட்டுகள் இருக்கு, காம விகாரம் இருக்கு, வேசித்தனம் இருக்கு, அசுத்தம் இருக்கு, விபச்சாரம் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியுது. அப்படிப்பட்டவர்களை விட்டு வெளியில வரணும். தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து அந்த இடத்துல நீ கிடக்காத, அழிஞ்சு போயிடாத அப்படிங்கிறது. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். எப்பொழுது? இந்த மாதிரி ஜனங்களை விட்டு வெளியில வந்தா மட்டும்தான் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப சில இடத்துல நம்ம இருந்தா நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்காது. அதை நாம் முதலாவது நன்றாக அறிந்து கொள்ளணும். ஏன்னா சில குடும்பத்துல என்ன பண்றாங்கன்னா, எங்கனாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது சாத்தியப்படாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தாப்புல 15ஆம் வசனம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிலாம் வாழ வேண்டும் என்று பரிசுத்த வேதாந்தத்துல நமக்கு அழகா தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. இந்த பூமியில நம்ம எப்படிப்பா நடக்கணும் அப்படின்னா, வெளிச்சத்தின் பிள்ளையா வாழணும், அன்பில நடந்து கொள்ளணுமா, பரிசுத்தமா வாழணுமா, வெளிச்சத்தின் பிள்ளையா வாழணுமா, கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியத்திலும் நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது. அடுத்தாப்புல ஞானமுள்ளவர்களாய் போல நடந்து, நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கடைசி காலத்துல வாழ்றோம். நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க என்பது இந்த வேத பகுதி மூலியமா அறிந்து கொள்ள முடியும். முதல் பாயிண்ட் என்னன்னா, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, பரிசுத்தமா நடந்து கொள்ளுங்கள். மூணாவது, வெளிச்சத்தின் பிள்ளையா நடந்து கொள்ளுங்கள். நாலாவது பாயிண்ட் என்னன்னா, ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப 4 பாயிண்ட் இன்னைக்குள்ள செய்தியில கர்த்தருடைய கிருபையினாலே தேவனை யாரெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, முதல்ல அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, பரிசுத்தமா நடந்து கொள்ளுங்கள். மூணாவது, வெளிச்சத்தின் பிள்ளையா நடந்து கொள்ளுங்கள். நாலாவது, ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். இப்படிலாம் சொல்லிட்டு சில ஆலோசனையும் கொடுத்திருக்காரு. அந்த ஆலோசனை என்ன பிரதர் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிட்டாரு. அப்ப அந்த லிஸ்ட்ல எதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அதை நம்ம ரிப்பீட் பண்ணி பார்த்தால் அதுல நமக்கு நிறைய ஆன்சர் கிடைச்சது. எப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா பரிசுத்தமான வாழணும் அப்படின்னா அங்க வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை இருக்கக்கூடாது. அடுத்தாப்புல வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், தகாதவைகள் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் மட்டும்தான் செலுத்தணுமா. இப்படிலாம் இருக்கிறவங்க வந்து தேவனோட ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டாங்களாம். சரி, கர்த்தருடைய கிருபையால் இன்னைக்கு நம்ம செய்தி கேட்டுட்டோம். இன்னும் நமக்கு என்ன எச்சரிப்பு இருக்கு அப்படின்னா, ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மோசம் போக்குறதுக்கு எப்பனாலும் வருவாங்க. இதை செஞ்சா சரியா போயிடும், அதை செஞ்சா சரியா போயிடும், இந்த விக்கிரகணிக்கு போனா சரியா போயிடும், அந்த மாந்திரியம் பண்ணா சரியா போயிடும், அவங்களை இப்படி நம்ம ஒரு கோபமா சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டா, வைராக்கியமா இருந்தா, வம்பு பண்ணா அதை நம்ம சாதிச்சிடலாம் அப்படிம்பாங்க. அப்படி யாராவது சொன்னால் அது எல்லாமே கனியற்ற அந்தகார கிரியைகள் தான். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு கடிந்து கொண்டா மட்டும்தான் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையா பிரகாசிக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் சில இடத்துல வந்து இறங்கி போவாங்க, சில இடத்துல தாழ்த்துவாங்க, சில இடத்துல அர்ப்பணிப்பாங்க. எல்லாம் சரிதான். இதெல்லாம் தேவனுக்கு முன்பா கரெக்டா இருக்கும். தேவனுக்கு முன்பாக போய் அர்ப்பணிக்கலாம், தாழ்த்தலாம், கீழ்ப்படிலாம், எல்லாம் தேவனோட வார்த்தைக்கு சரிதான். ஆனா சில இடத்துல அந்தகார கிரியை இருக்கா, அந்த இடத்துல நம்ம உடன்படாமல் அவைகளை கடிந்து கொண்டு சில காரியங்களை கடிந்து தான் கொள்ளணும். அதனால எந்த இடத்துல நம்ம கடிந்து கொள்ளணும் சொல்லி பார்க்கும்போது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொண்டோம். ஏன்னா சில இடத்துல சில ஜனங்கள் எப்படி சிக்கி கொள்றாங்க அப்படின்னா, லஞ்சம் கொடுத்து, விபச்சாரத்துல போய், அசுத்தத்துல போய், விக்கிரகாரங்களை போய், யாரு கூடயே சேர்ந்து போய், வீம்பு, வைராக்கியம், பிரிஞ்சு போய், அப்படி இப்படி நிறைய காரியத்தை சிக்கி கொள்றாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம கேட்ட சத்தியங்கள், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? கண்களை மூடி.
நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் புதிய நாளில் இணைந்திருந்தாங்களோ அப்பா, கேட்ட சத்தியத்தின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கையின் கீழில் ஆசீர்வதிங்க. உங்களோட சிரசு மேலே ஆசீர்வாதம் வைங்க. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. சில குடும்பத்தில் தாழ்த்துறங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால் வேலை அடைபடுத்த ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடப்பட்ட ராஜா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட அடைபட்டும். எங்களுடைய கண்கள் கலக்கி கொடுங்க ராஜா. வீண் வார்த்தை பேசாதபடி வேலை அடைங்க ராஜா. எங்களுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவோட ரத்தம் மாறட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. ஜென்ம சுபாவம் மாறட்டும். மாம்சக்கிரி அழிபடுத்த ராஜா. விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ புது கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்களுடைய வல்லமையினால் நிரப்பு ராஜா. அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பரிசுத்தால் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. எல்லா குடும்பமும் அபிஷேகம் பண்ணுங்க. இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசிரியங்க. வேலைக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்களுடைய விசேஷமாக கையின் கீழ் ஆசிரியங்க. கூட பொறுப்புடுவாங்க. வேலையில சில இடத்துல பிரச்சனை இருக்கு, உபத்திரங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. யாரெல்லாம் டிரைவிங் லைனில் போகிறாங்களோ இந்த நாளிலும் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாட்டும். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வேற வேற தேசத்துல இருக்காங்க, எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்தாங்களோ அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே அதிகாலவிலே தினம்தோறும் ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திராஜா. கடன் உபத்திரத்தை மாற்றித்தாங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையிலே ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில யாரெல்லாம் அப்பா எம்ஆர் ஸ்கேன் எடுத்துட்டு அப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்காங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தீர்காயுஸ்தாங்க. பரிபூர்ணமா ஆசுரைங்க. வீண் செலவாகாதபடி கர்த்தர் வேலையடைங்க. பொருத்தனை பண்ணிக்கோங்க. நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்க. முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, அப்போ ஹோம்ல இருக்காங்க, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. இந்த நாளிலும் சில குடும்பத்திலே கற்புதனிக்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியத்துக்கு கிருபைக்காக நன்றி. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கொடுத்த நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. சில குடும்பத்திலே அர்ப்பணிக்கிறாங்க, தாழ்த்துறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாவற்றையும் சந்திங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல குழப்பங்கள். இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட பேசின கிருபைக்காக நன்றி. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவன் அருளியப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை கர்த்தர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த மாசத்துல எந்தெந்த குடும்பத்துக்காக ஜெபினாலோ, என்னென்ன காரியத்துக்காக ஜெபினாலோ, என்னென்ன தேவைக்கு ஜெபினாலோ, எந்தெந்த சூழ்நிலைகளோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த மாசத்தோட சகல காலத்தில் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், அவங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. தேவன் அருளியப்பம் மினிஸ்டர் மூலமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் அவங்க எந்தெந்த கருத்தை ஜெபிக்கிறாங்களோ, ஜெபிக்க சொன்னாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் பிள்ளைகளை விசேஷமாக அப்போ மகிமையினால நிரப்பி, பரிசுத்தால் நிரப்பி, அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பி, உங்களுடைய வல்லமையினால் நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. கர்த்தரே உங்க பிள்ளைகளுக்கு மனிதனுடைய கண்கள்ல தயவுடைய கிருபை செய்யுங்க. இடம் பிரச்சனை இருக்கு, சொத்து பிரச்சனை இருக்கு, மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. கர்த்தர் என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த நாளில் யாரெல்லாம் புலம்பி கொண்டிருக்காங்க, கண்ணீரோடு ஜெபிக்கணும். கர்த்தர் நீதி நியாயம் விசாரிங்க. கடனில் கஷ்டப்படும் அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அப்படிங்க கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியம் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனைவியோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். 9363064189 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் சகல காலத்திலும் கர்த்தர் கொடுத்த அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.